பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய்ங்க. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப 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 சூப்பராக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். எல்லோரும் தமிழில் பார்த்துருப்பீங்க. எஸ், இன்றைக்கி நான் 2 முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட அம்மு பாசிட்டிவிட்டி வந்து 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோங்க. அதாவது நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி 6 months ஆச்சு. ஆனால் வீடியோ ப்ராப்பராக போட்டது 3 மாதம் தான் நான் வீடியோ போட்டேன். ஸோ அந்த 3 மாதத்தில் எனக்கு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிடச்சிருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி. ஏன்னா இப்போ நம்ம சேனலில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எதுவுமே வந்து பொழுதுபோக்குக்காக நான் எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு குறுந்தொழில்கள் பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். அதே மாதிரி வந்து உங்களுக்கு சேவிங்ஸ் டிப்ஸ் அண்ட் சேவிங்ஸ் வீடியோ, மோட்டிவேஷ்னல் வீடியோ, இந்த மாதிரி விஷயங்கள் தான் தொடர்ச்சியான முறையில் நான் கொடுத்துட்ருக்குறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோ போட்டாலும் மக்களுடைய ஆதரவு கிடைக்கும், அதனாலையும் நம்மளால் ஒரு ரீச்சுக்கு போக முடியுன்றது நீங்கள் சொன்னதுக்கு, எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அதுவே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு நாளும் உங்களோட அழகான கமெண்ட்ஸ், ஆதரவான கமெண்ட்ஸ், ஆதரவான ஃபீட்பேக்ஸ் வாட்ஸ்அப்லேயும் சரி, நேர்லேயும் சரி, கமெண்ட்லேயும் நீங்கள் போடும்போது எனக்குள்ளே வந்து ஒரு புத்துணர்ச்சி வருது, ஒரு என்கரேஜ் வருது, எனக்குள்ளே ஒரு ரெஃப்ரெஷிங் வருது. அதனால் புதுசான விஷயங்கள் என்னென்னலாம் கொடுக்க முடியுங்கிறத நான் பார்த்து என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எது உண்மையான விஷயமா இருக்குதோ அதை பார்த்து உங்களுக்காக நான் கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த 10,000 பேர் ரீச் பண்ணதால ஒரு சின்ன விஷயம் நானும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஸோ நம்மளுடைய சேனல் ஸ்டார்ட் பண்ணி 6 monthsல, அதாவது 3 months வீடியோ போட்டிருக்கேன். இந்த 3 monthsல நல்ல க்ரோத் இருக்குது. ஸோ இப்போ நியூ இயரும் வரப்போகுது. ஸோ இந்த நியூ இயருக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு என்னால் முடிஞ்ச கிஃப்ட்ஸ் கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் 5 பேருக்கு கிஃப்ட் கொடுக்கலாம். அதாவது ஈச் 500 ஒர்த் இருக்கக்கூடிய கிஃப்ட்ஸ் கொடுக்கலான்ற ஒரு பிளானில் நான் இருக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத சொல்கிறேன். ஏன்னா நம்ம அம்மு பாசிட்டிவிட்டி சேனலை தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணவங்க நம்ம சேனலால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, நம்ம சேனல் எப்படி இருக்குது, அம்மு பாசிட்டிவிட்டி வந்து எந்த மாதிரி சேனலாக உங்களுக்கு தோணுது அப்படிங்கிறத அழகான டீட்டெயில்ஸ் நீங்கள் எழுதி இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட்டில் கொடுங்க. யாரும் வாட்ஸ்அப் பண்ண வேண்டாம். இந்த வீடியோ இப்போ நான் போஸ்ட் பண்ணுவேன் பார்த்தீங்களா, இந்த வீடியோ என்றைக்கு போஸ்ட் ஆகுதோ அதுக்கு கீழே கமெண்ட்டில் உங்களுடைய டீட்டெயிலை கொடுங்க. அம்மு பாசிட்டிவிட்டி சேனல் பற்றின உங்களோட அழகான ஃபீட்பேக்ஸ் எனக்கு வேணும். வந்திருக்கிற அந்த கமெண்ட்ஸில் எது எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்கோ, ஸோ அந்த 5 கமெண்ட்ஸை நான் வந்து பிக் பண்ணி ஸோ அவங்களுக்கு வந்து நான் கிஃப்ட் கொடுக்கலான் இருக்கேன். ஈச் 500 ஒர்த் இருக்கக்கூடிய சாரீஸை வந்து நான் உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ அவங்களோட அட்ரஸை நான் வந்து கமெண்ட்லேயே வந்து என்னோட நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து பர்சனலாக அவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு கிஃப்ட்டும் நான் அனுப்பலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த புது வருஷத்துக்கு என்னால் முடிஞ்ச ஒரு விஷயம் இதுதான். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் பற்றி உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறது, உங்களோட கருத்துக்களை, அழகான கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்க. ஓகே? ஸோ வாங்க 2வது விஷயத்துக்கு போயிடலாம். ஸோ 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, யூடியூப் இன்கம். நிறைய பேர் என்கிட்ட கேட்ட விஷயம் என்னன்னா, யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க, நிஜமாவே உங்களால் பணம் சம்பாதிக்க முடியுமா? ஸோ டெய்லி வீடியோ போடுறீங்க, டெய்லி கஷ்டப்பட்டு வீடியோ போடணும். ஏன்னா வீடியோ நானே எடுக்கணும். ஒரு 10 நிமிஷம் வீடியோ அப்படின்னா அதை நான் வந்து ஒரு அரை மணி நேரம் எடுக்கணும். ஏன்னா சப்போஸ் அந்த டேக் நல்லா இல்லைன்னா திருப்பி உட்காந்து நானாகவே எடுக்கணும். ஸோ அதை நானாக தான் எடிட் பண்ணணும். எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு பர்சன்ஸ் கிடையாது. ஸோ எடிட் பண்ணுறது, சவுண்ட் கரெக்ஷன் பண்ணுறது, லைட்னிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து என்ன வீடியோ எடுக்கணும்னு சொல்லி உட்காந்து யோசிக்கிறதுலேருந்து, தம்ப்நெயில் வைக்கிறதுலேருந்து, வீடியோ அப்லோட் பண்ணி எல்லாமே நானாக தான் செய்கிறேன். நீங்களும் அதுக்கு எனக்கு எவ்வளவோ ஆதரவும் எனக்கு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி அதுக்கு. ஸோ அந்த ஆதரவு கொடுத்ததுனால எனக்கு மானிடைசேஷன் உடனே கிடச்சிச்சு. அதுதான் உண்மை. சில விதத்துக்கு மானிடைசேஷனாக என்னமோ சொல்லுவாங்க 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்படி கிடையாது. நான் சேனல் ஆரம்பித்த 2 monthsலேயே எனக்கு மானிடைசேஷன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் 3 monthsக்கு அப்புறம் தான் நான் வீடியோவே போட ஆரம்பித்தேன். ஏன்னா மானிடைசேஷன் ஆகிடுச்சு சேனலில். நம்ம கண்டினியூஸாக வந்து நல்ல விஷயங்களை பகிரணுங்கிறதுக்காக தான் தொடர்ச்சியாக நானும் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ இப்போ நம்மளோட அம்மு பாசிட்டிவிட்டி சேனலில் எனக்கு மாதம் பேமெண்ட் வந்திருக்குங்க. ஸோ நிறைய பேர் என்னை தெரிஞ்சவங்க என்கிட்ட கேட்டது, யூடியூப் சேனல் என்ன மாதம் 50,000 வருமா, 60,000 வருமா, 1 லட்ச ரூபா வருமா அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலாக நான் வச்சுருக்கிறது சின்ன சேனல். இது வந்து ஒரு 10,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற ஒரு சேனல். எனக்கு வந்து எவ்வளோ வியூஸ் போகுதோ அதை பொறுத்து தான் எனக்கு இன்கம் கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த சேனல் மானிடைசேஷன் ஆனதுக்கப்புறம் இது நான் எடுக்கிற ஃபஸ்ட்டு பேமெண்ட்டு. ஸோ இந்த பேமெண்ட்டில் எவ்வளோ வந்திருக்குன்னு
வந்திருக்குன்னு காட்டுறேன். 50,000லாம் வராது. ஆனால் யூடியூப்பில் நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்களே அக்கான்னு. ஆமாம், ஏன்னா அவங்க பெரிய சேனல் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து லேக்ஸ் கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. 2 லட்சம் 3 லட்சம் 10 லட்சம் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க போது அவங்களுக்கு சேனல் வியூஸ் வந்து நிறையா போகும்ல. ஒரு வீடியோவுமே அவங்களுக்கு வந்து 2K அதாவது 2 லட்சம் 3 லட்சம் வியூஸ் போகும்போது கண்டிப்பாக அவங்க மாதம் 50,000லேருந்து 5 லட்சம் வரைக்கும் கூட என்ன பண்ணலாம், இந்த யூடியூப்பில் வருமானம் பார்க்கலாம். ஆனால் நான் வச்சுருக்கிறது இப்போ தான் க்ரோத்திங் சேனல். ஒரு 10K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மந்த் பேமெண்ட் எவ்வளோ வந்திருக்குன்னு காட்டுறேன். இதுக்கப்புறம் எனக்கு மாதம் மாதம் பேமெண்ட் வரும், அது வேறு. ஆனால் மொதல் மாதம் ஸ்பெஷல் இல்லையா, உங்ககிட்ட காட்டணுங்கிறதுக்காக இங்கே மேலே டேக் பண்ணுறேன் பாருங்கள். $157 எனக்கு வந்திருக்கு. அப்போ $157 அப்படின்னா நம்ம தமிழ், அதாவது நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு எவ்வளோங்கிறத கூகுளில் போய் நீங்கள் தாராளமாக கன்வெர்ட் பண்ணி போடலாம். ஸோ டாலர் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் ஏறும், சில நேரங்களில் குறையும். அப்படி இருக்கும்போது நான் இன்றைக்கி செக் பண்ணும்போது டாலர் ரேட்டுக்கு $157 இந்தியன் மணிப்படி பார்த்திங்கன்னா 13,300 எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் என்னோட யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு மந்த்து சேலரின்னு பார்த்திங்கன்னா இதுதான். புரியுதுங்களா? ஸோ இதே மாதிரி தான் எல்லாருக்கும் வருமானா இல்லை, கிடையாது. அவங்கெல்லாம் நிறைய லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்க. போடுற வீடியோ நிறைய லேக்ஸ் கணக்கில் போச்சுன்னா கண்டிப்பாக நல்ல வியூஸ் போகும், அப்புறம் நல்ல மணியும் அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதை தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக சொல்லியிருக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்மளுடைய அம்மு பாசிட்டிவிட்டி சேனலுடைய ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்காக நான் அவளோட காத்துட்ருக்கிறேன். ஸோ அந்த 5 பேர் யார் அப்படிங்கிறதையும் நான் வீடியோலையும் நான் சொல்லுவேன், அவங்களோட நேமையும் நான் சொல்லுவேன். ஸோ என்னென்ன சாரீஸ் எல்லாம் அவங்களுக்கு நான் எடுத்து அனுப்ப போகிறதுங்கிறதையும் நான் தனியாக ஒரு வீடியோலையும் நான் காட்டுறேன். ஓகேவா? ஓகே, மறக்காமல் நம்மளோட அம்மு பாசிட்டிவிட்டி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஓகே, பாய்.